குட் ஈவினிங். நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதா? ஓகே, ஓகே, ஓகே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. சரி, ஓகே. ஆ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 1/2 வீக் வந்து HTML எப்படி பண்றது? அதாவது ஒரு வெப் பேஜுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி தர்றது? அப்படிங்கிறத 1 1/2 வீக் பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்ததுலேருந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிஎஸ்எஸ் எப்படி பண்றது? அதாவது ஒரு HTML இருக்கு. அதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் எப்படி பண்றது? அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? கரெக்ட்டு தானே நான் சொல்றது? ஓகே. என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் தெரியுதா? என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த சிஎஸ்எஸ்க்குள்ள இப்ப நம்ம போக போறோம்ல. இதுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பெர்ஸ்பெக்டிவ்னா என்ன? அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலா இந்த இடத்துல நான் எத மென்ஷன் பண்ண வரேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் தெரிஞ்சிருக்கலாம். என்னோட ஸ்க்ரீன்ல நான் இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த இமேஜுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு கலரே இல்லாம இருக்கு. கரெக்ட்டா? இந்த இமேஜுக்கு நான் என்ன கலர் வேணா குடுக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து சம் நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பாஸ்கெட் பால் தீம்லயும் நான் இதுக்கு கலர் குடுக்கலாம். நான் ஒரு ஃபுட்பால் தீம்லயும் குடுக்கலாம். எது அந்த இடத்துல நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. ஸோ நான் இத வந்து இது வந்து எதுக்காக இங்க நான் மென்ஷன் பண்ண வரேன்னா, நீங்க ஒரு வெப்சைட் பண்றீங்க அப்படின்னா, அது அந்த கிளையண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி அந்த வெப்சைட்ட அட்ராக்டிவா தெரிய வைக்கிறது, இம்ப்ரெஸ் பண்ணி தெரிய வைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க நான் சிஎஸ்எஸ்ல மென்ஷன் பண்ண வரக்கூடிய ஒரு விஷயம். இததான் நம்ம வந்து யூஐ யூஎக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன். ஒரு வெப்சைட் பார்க்க சூப்பரா இருக்கு. அனிமேஷன்ஸ்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு. ஸோ அந்த வெப்சைட் வந்து ஒரு காமர்ஸ் வெப்சைட்னு வச்சுக்குவோம். இன்னொரு வெப்சைட் மொக்கையா இருக்கு. ஏதோ ஒன்று ஏனோ தானோன்னு பண்ண மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க ஷாப்ஷி வெப்சைட் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் எடுத்துக்கலாம். நீ இந்த ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்குள்ள போய் பார்த்தேன் அப்படின்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இந்த சைடு நீ ஷாப்ஷி வெப்சைட் பார்த்த அப்படின்னா, ஒரு சில இடத்துல உனக்கு அலைன்மெண்ட்ஸ் மாறி இருக்கும். அலைன்மெண்ட்ஸ் உடஞ்சிருக்கும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நீ கம்பேர் பண்ணிக்குள்ள பார்க்கக்குள்ள எது உனக்கு ஹை கிளாஸ் வெப்சைட் மாதிரி தெரியும்? ஃப்ளிப்கார்ட் தான் ஆக்சுவலாக வந்து ஹை கிளாஸ் வெப்சைட் மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல வரக்கூடிய விஷயம், நீங்கள் அந்த வெப்சைட்டை எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக பண்ணுறீங்க, அட்ராக்டிவாக பண்ணுறீங்க, அந்த கிளையண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல வந்து சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம். இதை தான் நம்ம வந்து சிஎஸ்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே. இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சிந்தனை இருக்கும். ஓகேவா? இப்ப நான் இப்ப இந்த பால காட்டினேன். இந்த பால காட்டின உடனே ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கலர் அடிப்போம். இன்னொருத்தவங்க இன்னொரு மாதிரி கலர் அடிப்போம். இப்போ சிம்பிளா நான் வந்து இந்த இந்த இமேஜை நான் உங்க கையில கொடுத்துட்றேன். உங்க கையில கொடுத்துட்டு நீங்க கலர் அடிச்சு கொடுங்க அப்படின்னு நான் உங்க கையில கொடுத்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கவங்க வேற மாதிரி கலர் அடிப்பாங்க. செகண்டா இருக்கிறவங்க வேற மாதிரி கலர் அடிப்பாங்க. கரெக்ட் தானே? அப்போ அதுல எப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுவேன்னா, எது அழகா இருக்கோ எது அழகா இருக்கோ அதை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸா நான் செலக்ட் பண்ண முடியும். கரெக்ட் தானே? ஸோ அப்படி அப்படி நம்ம ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ், நம்மளோட கலை வண்ணத்தை நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல இறக்க போறோம். ஸோ அதை எப்படி நம்ம இறக்குறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் நம்ம செஞ்சிருப்போம். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் செஞ்ச அதே போர்ட்ஃபோலியோ வெப்சைட், இந்த இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட் தான் நான் வந்து செஞ்சேன். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ல நான் என்ன பண்ண போறேன்னா, சிஎஸ்எஸ் கொடுக்க போறேன். எந்த அளவுக்கு நான் வந்து இந்த வெப்சைட்டை நான் அனிமேஷன்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் கொடுத்து எந்த அளவுக்கு நான் மாற்ற போறேன் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஒரு நிமிஷம். ஓகே.
எந்த அளவுக்கு நான் இந்த வெப்சைட் தான் நான் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் வெறும் HTML யூஸ் பண்ணி தான் நான் இதை பண்ணியிருக்கேன். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட இமேஜஸ்லாம் பெருசா இருக்கு, என்னோட கான்டாக்ட் பேஜ் வந்து இப்படி இருக்கு. இதை நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு HTML மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் எப்படி கொடுக்க போறேன் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இதில் பார்க்க போறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஹெட்டர்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்றேன். அது எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் நான் இங்க கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் கோட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த கோட் பண்ணதை நான் ஒவ்வொரு லைனா, அதாவது ஒவ்வொரு செலக்டரா நான் என்ன பண்ண போறேன்னா அன்கமெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ இங்க நீங்க நல்லா உத்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு மார்ஜினும் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு ஒரு லைன் இருக்கு. நான் இந்த ஃபர்ஸ்ட் லைனை வந்து நான் ரிமூவ் பண்ண அன்கமெண்ட் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் லைனை அன்கமெண்ட் பண்ணோன்னே எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து ஒட்டிக்குச்சு. ஆக்சுவலா இதுல நான் மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஸ்டார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நான் வந்து 2 கர்லி பிராக்கெட் உள்ள போட்டுட்டேன். ஆக்சுவலா நமக்கு HTML-ஓட அதாவது CSS-ஓட சின்டாக்ஸ் என்னன்னா செலக்டர், அதாவது இந்த இடத்துல நான் வந்து செலக்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு 2 கர்லி பிராக்கெட்குள்ள இதை நம்ம ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், இதை நம்ம வேல்யூன்னு சொல்லுவோம். எதை நம்ம செலக்ட் பண்றோமோ அதை நான் வெளியே வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டார் அப்படிங்கிறத கொடுத்ததுனால எனக்கு என்ன நடக்குதுன்னா இந்த ஸ்டார் அப்படிங்கிறது என்ன 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 மீனிங்னா ஹோலா இருக்கிற எல்லா இது வெப்பேஜுமே, இந்த வெப்பேஜ் ஓகேவா, இந்த வெப்பேஜ் கண்டென்ட்ல வரக்கூடிய எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகிறதுக்கு தான் நான் அந்த இடத்துல ஸ்டார் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது ஒரு யூனிவர்சல் வெப்பேஜ் அப்படிங்கிறதுக்கு நான் இங்கே ஸ்டார் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். என்னோட மார்ஜின் வந்து 0, மார்ஜின் எதுவுமே இருக்கக்கூடாது, பேடிங் எதுவுமே எதுவுமே இருக்கக்கூடாது. பாக்ஸ் சைஸ் அப்படிங்கிறது பார்டர் சைஸ்ல தான் இருக்கணும். என்னோட ஃபாண்ட் ஃபேமிலி நான் இங்கே கால் பண்றேன். ஆக்சுவலா இதை நான் எதுக்காக கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை நான் திருப்பி நான் கமெண்ட் பண்ணி நான் காட்டுறேன். கமெண்ட் பண்ணி காட்டினேன்னா எனக்கு டிஃபால்ட்டா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு பாருங்க. எனக்கு இந்த இமேஜ் கிட்ட பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், டிஃபால்ட்டா எனக்கு இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நான் அன்கமெண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து போயிடுச்சு. அந்த இது வந்து நான் எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு தடவையும் உள்ள ஒரு செலக்டருக்குள்ள பேடிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் கால் பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, நான் திருப்பி ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸ் கால் பண்ணனா எனக்கு மிஸ்செலக்ட்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படிங்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் செலக்டர் ஒன்று கால் பண்ணிட்டேன் ஸ்டார்னு. அதுக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட மார்ஜினும் 0ல இருக்கணும், என்னோட பேடிங்கும் 0ல இருக்கணும், நான் பண்ணக்கூடிய எல்லாமே ஒரு பார்டர் பாக்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நான் ஃபாண்ட் ஃபேமிலி அந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ எனக்கு நார்மலா ஒரு டிஃபால்ட்டான ஒரு இது இருக்கு, ஒரு ஃபாண்ட் இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து ஃபாண்ட்டை மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா நார்மலா ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணக்கூடிய டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நீங்க அந்த சேஞ்சஸ் நீங்க நல்லா பார்க்கலாம். இந்த இடத்துல வேற ஃபாண்ட் இருக்கு. இப்போ நான் திருப்பி நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் வந்து மாறி இருக்கு. அதை நீங்க வந்து நல்லா இங்க நோட்டீஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த இடத்துல ஒரு ஃபாண்ட் மாறி இருக்கு. அப்போ இது ஒட்டுமொத்த எனக்கு வெப்பேஜ், இந்த வெப்பேஜ்க்குள்ள எல்லாத்துக்குமே நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூனிவர்சல் செலக்டரான ஸ்டார்ஸை கால் பண்ணி அந்த ஸ்டாருக்குள்ள நான் இதை வந்து நான் அடிச்சிருக்கேன். இது புரிஞ்சுச்சா? இந்த செலக்டர், இந்த பர்டிகுலர் செலக்டர் புரிஞ்சுச்சா? புரியல எனக்கு. பாக்ஸ் சைசிங், அதாவது நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் பாக்ஸ் சைசிங் இருக்குல்ல, இப்போ நான் பண்ணக்கூடிய எல்லாமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த பாக்ஸ் சைஸ்க்குள்ள வரணும். இப்போ சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல நான் பாக்ஸ் சைஸ் அப்படிங்கிறத நான் மாத்தினேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நான் உள்ள வந்து ஒரு கண்டென்ட் அடிக்கிறேன். அந்த கண்டென்ட்டுக்குள்ள கண்டென்ட் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு நிமிஷம், இப்போ நான் டிஃபால்ட்டா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், இதுதான் மார்ஜின், இது பார்டரு, இது பேடிங்கு, இது நான் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட். ஓகேவா? இப்போ நான் பண்ணக்கூடிய எல்லாமே நான் உள்ள பண்ணக்கூடிய இருக்கிறது எல்லாமே எனக்கு நான் எங்க வரணும் அப்படின்னா ஒரு பார்டர் பாக்ஸ்க்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இங்க கொடுத்துட்டேன். ஓகேவா? இதை நான் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா அன்வான்டா ஏதாச்சும் ஒரு ஸ்பேசஸ் வந்து
எக்ஸ்ட்ராவா எனக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே நான் வந்து ஒரு பார்டர் பாக்ஸ்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ அதுதான் உள்ள இருக்கக்கூடிய இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க ஈஸியா பண்ணிடலாம். உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டை சுத்தி இருக்கக்கூடியதை நம்ம பேடிங் சொல்லுவோம், பேடிங்கை சுத்தி இருக்கக்கூடியதை நம்ம பார்டர்னு சொல்லுவோம், அதுக்கு மேல இருக்கிறத நம்ம மார்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா சிஎஸ்எஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செலக்டர்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. ஸோ எதுக்காக நான் இங்க ஸ்டார் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த வெப்பேஜ்ல பர்டிகுலரா இருக்கிற வெப்பேஜ்க்குள்ள எல்லாமே அடங்கணும் அப்படிங்கிறதுக்காக யூனிவர்சல் செலக்டரான ஸ்டார் நான் கால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, HTML வந்து நான் பாடி அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். நார்மலா நம்ம HTML பாடி அப்படிங்கிறது எதுக்காக கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உள்ள இருக்கும் நம்ம வெப்பேஜ்க்குள்ள வரக்கூடிய கண்டென்ட் எல்லாமே இந்த பாடிக்குள்ளதான் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த பாடி அப்படிங்கிற கண்டென்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், அந்த பாடியில இருக்கிறத நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்டைல் பண்ண போறேன். பாடிக்குள்ள இருக்கிறத நான் ஸ்டைல் பண்ண போறேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பாடி அப்படிங்கிற ஒரு செலக்டரை கால் பண்ணிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 கர்லி பிராக்கெட் ஒரு ஓப்பன் கர்லி பிராக்கெட், ஒரு க்ளோஸ் கர்லி பிராக்கெட் கொடுத்துட்டேன். இப்போ நான் உள்ள என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த பாடிக்குள்ள இருக்கிறத தான் நான் மாத்தணும். அப்போ நான் அதுக்கு வந்து என்ன பண்றேன், லைன் ஹைட் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நான் இந்த லைன் ஹைட் நான் வந்து சேஞ்ச் பண்றேன். 1.6 இருக்கு. இந்த இடத்துல நான் 2 சேஞ்ச் பண்றேன். எனக்கு என்ன ஆகும்னா, ஒவ்வொரு லைனுமே, அதாவது இந்த ஹோமுக்கும் அபவுட்டுக்கும் இருக்கக்கூடிய லைனுமே நடுவில் என்ன நடக்குது அப்படின்னா 2 பிக்சல் எனக்கு என்ன ஆகுதுன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நான் வந்து நார்மலா எல்லாமே ரீடபிள் பண்ற மாதிரியான கண்டென்ட் எனக்கு வேணும் அப்படின்னா, நார்மலா டிஃபால்ட்டா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா 1.6 அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கான அந்த லைனுக்கான ஸ்பேஸ் வந்து நார்மலா இருக்கும். இல்ல எனக்கு இன்னமும் சின்னதா வேணும் அப்படின்னா நான் 1 கொடுத்துக்கலாம். 1 கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ஒட்டின மாதிரி இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்னதா, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஏற்ற மாதிரி தான் நீங்க மாற்றணும். இப்போ நான் வந்து எனக்கு ஏற்ற கலர் தான் நான் கொடுக்க முடியும். ஸோ அதனால நான் வந்து டிஃபால்ட்டா ஒரு 1.6 இருந்தால் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த லைன் ஹைட், இந்த லைனோட ஹைட்டை வந்து நான் 1.6 கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதுதான் என்னோட பாடின்னு சொல்லிட்டேன். அதாவது நம்மளோட வெப்பேஜ்ல விசிபிள் ஆகிற கண்டென்ட்டை நம்ம பாடின்னு சொல்லுவோம். இப்போ நான் அந்த பாடிக்கு நான் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நான் ஒயிட்ன்றது கொடுத்துட்டேன். சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்து ஒரு ப்ளூங்கிறத கொடுத்து நான் பார்த்தேன் அப்படின்னா, என்னோட பாடியோட பேக்ரவுண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்காது. ப்ரொஃபஷனலா நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒயிட்டா இருந்தாதான் நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் நம்மளால ரீடபிள் பண்ண முடியும். அதனால இதை நான் இங்க எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா, என்னோட இதுக்காக கலருக்காக நான் யூஸ் பண்றேன் இந்த பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத. கலர் அப்படிங்கிறது எதுக்காக, கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபாண்டோட கலர், அதாவது உள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்டோட கலர். இந்த கலர், அதாவது பேக்ரவுண்ட்னா பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். கலர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, உள்ள இருக்கக்கூடிய எழுத்தோட கலருக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் இது. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், என்னோட வெப்சைட்டோட ஸ்க்ரோலிங் பிஹேவியரை நான் சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ நான் இந்த இடத்துல என்னோட வெப்சைட் வந்து ஸ்க்ரோலிங் பிஹேவியர் வந்து எனக்கு ஸ்மூத்தா இருக்கணும். இதை நான் வந்து லாஸ்டா சொல்றேன். ஸ்மூத்தா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்மூத் அப்படிங்கிறது கொடுக்குறேன். எதுக்காக நான் இதை கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் லாஸ்டா நான் சொல்றேன். ஓகேவா? நம்ம இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அனிமேஷன்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஸ்க்ரோலிங் பிஹேவியர் நான் ஒரு இடத்துல நான் இந்த இடத்துக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணக்குள்ள எனக்கு எப்படி இருக்குன்னா ஸ்மூத்தா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஹெட்டர் அப்படிங்கிறதுக்குள்ள போயிடுறேன். ஹெட்டருக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் என்னோட இதை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்குன்னா, மேல வந்து ஒரு இது மாதிரி வந்திருக்கா. இப்போ நான் இது எப்படி நான் வர வச்சேன் அப்படின்னா, பேக்ரவுண்டுக்கு போனேன். அதாவது என்னோட ஹெட்டர் அப்படிங்கிறது நான் இங்க எதை கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹெட்டர் அப்படிங்கிறது ஒரு நேவிகேஷனும் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட், ஒரு லிஸ்ட், அப்புறம் ஒரு ஆங்கர் டேப் அப்படிங்கிறத நான் இங்க கால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் அதுக்கு நான் ஸ்டைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஹெட்டரோட பேக்ரவுண்ட் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா கிரேடியண்டா இருக்கணும். நான் நார்மலா இந்த இடத்துல நான் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் நார்மல் கலர் கொடுத்துருக்கலாம். இப்போ நான் ஏன் இங்க கிரேடியன்ட் அப்படிங்கறது யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு இங்க ஒரு நிமிஷம், நான் இதுவே வந்து ஒரு 90 டிகிரியில் நான் கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல நான் வந்து ஒயிட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா, 90 டிகிரினா நான் ஒரு நிமிஷம்
90 டிகிரிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த அதாவது ஹரிசாண்டலா இருக்கிறது தான் நம்ம 90 டிகிரின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட கலர் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு மாதிரியும், என்னோட கர்சரை பாருங்க, இந்த இடத்துல எனக்கு வந்து ப்ளூ கலரும், இந்த இடத்துல எனக்கு வந்து ஒயிட் கலரும் இருக்கு. ஸோ இது நம்ம கிரேடியன்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதுவே இந்த இடத்துல நான் வந்து 180 அப்படின்றத நான் மாத்திட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, என்னோட கலர் வந்து எப்படி இருக்குன்னா, கீழே ஒயிட்டும் மேல டார்க் ப்ளூவும் இருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து இந்த கிரேடியன்ட் அப்படிங்கிற இடத்துல நான் மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத உங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியுதா? கிரேடியன்ட் யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், 2 கலர் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலா. ஆனா அந்த 2 கலருமே ஒன்னோட ஒண்ணு கொலாஜ் ஆகாம நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, கிரேடியன்ட் பேசிஸ்ல கொடுத்துருக்கேன். லைக் பிளரிஷ் ஃபார்ம்ல நான் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு அந்த ஹெட்டரை நான் பார்க்கக்குள்ள எனக்கு எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல நான் ஒரு கலரும் இந்த இடத்துல நான் ஒரு கலரும் கொடுத்துருக்கேன். ஆனா ரெண்டுமே எனக்கு வந்து மெர்ஜ் ஆகல. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் வந்து பேடிங். ஸோ ஆக்சுவலா பேடிங் ஆல்ரெடி ஜாஸ்தின்னு சொல்லிட்டாரு. ஸோ பேடிங் அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு இங்க ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அந்த கண்டென்ட்டுக்கும் அந்த வெளியே இருக்கக்கூடிய பார்டருக்கும் இடையில உள்ள ஒரு கேப்பை தான் நம்ம வந்து பேடிங் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிறது வந்து ஹரிசாண்டல், நெக்ஸ்ட் வந்து வெர்டிகல். ஸோ நான் ஹரிசாண்டலா எனக்கு 15 பிக்சல் இருக்கணும், இது வெர்டிகலா எனக்கு 50 பிக்சல் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்க கொடுத்துட்டேன். ஸோ நான் நார்மல் ஆல்ரெடி நான் சொன்னேன், பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது நம்ம அந்த அந்த செலக்டருடைய பேக்ரவுண்டு கலர் மாத்துறது. கலர் அப்படிங்கறத நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டெக்ஸ்டோட கலரை மாத்துறதுக்காக தான் நம்ம இங்க கலர் அப்படிங்கிறத கொடுத்தோம். ஆனா நமக்கு இங்க எதுவுமே மாறல. ஸோ எதனால நம்ம இங்க மாறல அப்படின்னா, நான் அதெல்லாம் கீழே சொல்றேன் எதுக்காக மாறல அப்படின்னு. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, பொசிஷன் அப்படிங்கிற இடத்துல நான் ஸ்டிக்கி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸ்டிக்கி அப்படிங்கிறது எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் இப்போ நான் இந்த இடத்துல நான் ஸ்க்ரோல் பண்றேன், நான் ஸ்க்ரோல் பண்ணக்குள்ள எனக்கு என்ன நடக்குது, எனக்கு அந்த ஹெட்டர் டேக்ல என்ன நடக்குதுன்னா, அது அப்படியே மேல ஒட்டிக்கிச்சு. நான் ஸ்க்ரோல் பண்ணாலும் அது எனக்கு என் கூடவே தான் வருது. ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டிக்கி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபிக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். இது இந்த இடத்துல ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகி அப்படியே உட்கார்ந்துருச்சு. ஓகேவா? இதுவே நான் இந்த இடத்துல நான் வந்து ஸ்டிக்கி அப்படின்னு கொடுத்தனா, எனக்கு மேல இருக்க பார்டர் அப்படியே அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல எனக்கு இப்படி உட்காருது, அதாவது இந்த ஃபார்ம்ல உட்காருது. இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ்டு அப்படின்னு கொடுத்தா எனக்கு இந்த இடத்துல உட்காரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் டாப் அப்படின்றத கொடுத்துட்டேன். அதாவது நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணக்குள்ள எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, அது மேலேயே தான் ஒட்டிட்டு இருக்கணும். அது எங்க இருக்கும்னா டாப்ல உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நீங்க வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்குமே நீங்க வந்து விஷுவலா நிறைய விஷயத்த கம்பேர் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல நான் இசட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இசட் இண்டெக்ஸை நான் எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதை நான் வந்து இதை நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 3D டயக்ராமை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. லைக் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். ஸோ இப்போ இந்த ஜெட் ஆக்சிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல நான் ஸ்க்ரோல் பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட இமேஜஸ் வந்து சில டைம்ஸ் என்ன ஆகும்னா இதுக்கு மேல வரும். அதாவது லேயர் ஃபார்மேட்ல மேல வரும். ஓகேவா? ஸோ அப்படி எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இங்க 1000 இண்டெக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லேயர், அதாவது இந்த லேயரை நான் மேல வச்சிருக்கேன், இந்த லேயருக்கு அடியில தான் இந்த எல்லா லேயரும் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான் எனக்கு நான் இந்த ஹெட்டர்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபிளெக்ஸ் ஆல்ரெடி ஜாஸ்தின்னு சொன்ன கண்டென்ட் தான் ஃபிளெக்ஸ் பாக்ஸ் கண்டென்ட் யூஸ் பண்ணி நான் ஃபிளெக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஜஸ்டிஃபை ஸ்பேஸ் பிட்வீன் கண்டென்ட் இதை யூஸ் பண்ணி நான் வச்சுட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, அனிமேஷன் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த அனிமேஷன் அப்படிங்கிறது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் ஒன்ஸ் இதை நான் இது பண்றேன், அதாவது ரீலோட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு நான் ரீலோட் பண்ணக்குள்ள எனக்கு இது மேலேருந்து கீழே வருது. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்லைட் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்லைட் டவுன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மேல இருந்து கீழே இறக்குறேன். ஓகேவா? மேல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கீழே இறக்குறேன். இது எனக்கு எவ்வளவு நேரத்துல டிலே ஆகணும் அப்படின்னா, எனக்கு 2 செகண்ட்ஸ்ல வரணும். 2 செகண்ட்ஸ்க்குள்ள, அதாவது 1 செகண்ட்ஸ்க்குள்ள நான் வரணும்னு போட்டு வந்தேன். இப்போ நான் இந்த இடத்துல 5 செகண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் ரீலோட் பண்ணக்குள்ள எனக்கு 5 செகண்ட் டிலே ஆகி எனக்கு இறங்குதா. ஸோ இதை தான் நான் அனிமேஷன் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்றேன். ஸ்லைட் டவுன் ஆகுது, ஸ்லைட் டவுன் ஆகி எனக்கு 5 செகண்ட்ஸ்க்குள்ள வரணும். ஈஸி இன் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்டா ஆரம்பிச்சு திருப்பி ஸ்லோவா முடியறதுக்கு பேர் தான் இது வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னு உங்களால நல்லா நோட்டீஸ் பண்ண முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மேலேருந்து கீழே வரக்கூடிய ஒரு அனிமேஷன்ஸை நான் இங்க வச்சிருக்கேன். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா எல்லாத்துக்குமே? ஓகே. இப்போ நான் வந்து ஹெட்டர்ல H1 இப்போ எனக்கு இங்க என்ன நடந்திருக்குன்னு யாரும் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த வேர்ட்லாம் எப்படி இருக்கு? ஆக்சுவலா இப்போ சொல்லுங்க. இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு புல்லட்டின் ஃபார்மேட்ல இருந்துச்சு. எனக்கு வந்து இப்படி இருந்து ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு இருந்திருக்கு. இப்போ நான் வந்து அன்கமெண்ட் பண்ணிட்டு நான் காமிச்சேன் அப்படின்னா, என்னோட டிஸ்பிளே வந்து நான் ஃபிளெக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். டிஸ்பிளே ஃபிளெக்ஸ்ன்னு கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு இது எல்லாமே இந்த ரோல அரேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த அன்ஆர்டர் லிஸ்ட் ஒவ்வொரு அன்ஆர்டர் லிஸ்ட் கால் பண்ண கூட எனக்கு என்ன ஆகுதுன்னா, புல்லட்டின் அப்படின்னு ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் HTML நடத்தக்குள்ளே நான் சொன்னேன். எனக்கு இப்போ அந்த புல்லட்டின்ங்கிறதே வேணாம். எனக்கு அந்த புல்லட்டின்றது வேணாம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, லிஸ்ட் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன், நன். எனக்கு அந்த புல்லட் வேணாம் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். நன் அப்படிங்கிறத நான் கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு புல்லட்டின் அப்படிங்கிறது இங்க இல்லவே இல்லை. சப்போஸ் இந்த இடத்துல நான் நன் அப்படிங்கிறத நான் தூக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு புல்லட்டின் இருக்கு. எனக்கு இப்போ இந்த புல்லட்டின் அப்படிங்கிறது வேணாம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன், நன் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நேவிகேஷன் டேப்குள்ள இருக்க அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள இருக்க லிஸ்ட், அதாவது இந்த நேவிகேஷன் டேப் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிறது கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு நான் வரேன். இப்போ நான் இதுக்குள்ள நான் வரக்குள்ள எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இது எல்லாமே ஒட்டிட்டு இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மார்ஜின் லெஃப்ட் ஒவ்வொன்றுத்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன், 25 பிக்சல் வந்து நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். 25 பிக்சல் தள்ளி தான் ஒவ்வொன்றுமே வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மார்ஜின் லெஃப்ட் அப்படின்றத கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒன்றுத்துக்கும் இடையில 25 பிக்சல் எனக்கு கேப் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இதை நான் பிரிச்சு வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், இதை நான் அன்கமெண்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலா இது வரைக்கும் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு இது எல்லாமே ஒரு லிங்க் மாதிரி, அதாவது நான் இந்த இடத்துல நான் கலர் அப்படிங்கிறது அதாவது இந்த இடத்துல என்னன்னா ஒரு லிங்க் மாதிரி இருக்கு, அண்டர்லைன் போட்டு ஒரு லிங்க் மாதிரி இருக்கு. நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இதை வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படிங்கிறத கொடுக்கலன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு அண்டர்லைன் இருக்குல்ல, நார்மலா நீங்க ஒரு ஆங்கர் டேபை கால் பண்ணக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது அண்டர்லைனோட சேர்ந்து வரும். இப்போ நான் அந்த ஆங்கர் டேபுக்கு நான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் என்ன பண்றேன் அப்படின்னா, நன் அப்படிங்கிறத நான் கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அண்டர்லைன் அப்படிங்கிறது எனக்கு வரல. அந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு டெக்ஸ்ட் டெக்கரேஷனும் வேணாம் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபாண்டோட கலரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒயிட் ஆக்கிட்டேன். நெக்ஸ்ட் அந்த ஃபாண்டோட வெயிட் நான் கொடுக்குறேன். ஃபாண்ட் வந்து இவ்வளவு மொத்தத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபாண்டோட வெயிட் வந்து 600 அப்படின்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லெட்டர் ஸ்பேசிங் ஒரு லெட்டருக்குமே நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஓகேவா? நான் இப்போ இந்த லெட்டருக்கும், அதாவது இந்த ஹச்சுக்கும் இந்த ஓக்கும் நடுவுல நான் வந்து 0.5 பிக்சல் நான் இது கொடுக்குறேன். இதுவே நான் 1 அப்படிங்கிறது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல நல்லா நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்க்க முடியும், இந்த ஹச்சுக்கும் இந்த ஓக்கும் நடுவுல உங்களுக்கு லெட்டர் ஸ்பேசிங் நிறைய இருக்கு. ஸோ இதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 0.5 வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? ஆக்சுவலா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 விஷயத்தை நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டியது இருக்கு. டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதும் அனிமேஷன் அப்படிங்கிறதும் ஒண்ணு கிடையாது. அதாவது அனிமேஷன் ஹலோ ப்ரோ, ஹலோ
கேக்குதா? ப்ரோ உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு ப்ரோ. இப்போ கேக்குதா? இப்போ கொஞ்சம் ஓகே ப்ரோ. ஓகே, இந்த இடத்துல எனக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, அனிமேஷன் அப்படிங்கிறதும் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதும் ஒண்ணு கிடையாது. அனிமேஷன் அப்படிங்கிறது நமக்கு எப்ப நடக்கும் அப்படின்னா, ஒரு சைட் ரீலோட் ஆகல நடக்கலாம். அதாவது அதுக்கு வந்து ஸ்டார்டிங் இருக்கும், மீடியம் இருக்கும், அண்ட் வந்து என்ன ஒரு நிமிஷம். அனிமேஷன் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னா, ஒரு இடத்துல நான் ஸ்டார்டிங் பண்ணி நான் என்ன பண்றேன், மீடியமும் இருக்கும் எண்டிங்கும் இருக்கும், ஓகேவா? பட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் கால்ட் சடன் சேஞ்ச். ஒரு இடத்துல நான் வந்து சடனா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு நான் வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும், அதாவது நான் ஒன்னு டக்குன்னு நான் நிகழ்த்தணும் அப்படின்னு நான் என்ன பண்றேன், கலர் அப்படிங்கிறது எனக்கு 0.3 செகண்ட்ஸ்ல நவரணும். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது எவ்வளவு நேரத்துல மாறணும் அப்படின்னா 0.3 செகண்ட்ஸ்ல நான் மாறணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஹோவர் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம கர்சரை நம்ம அந்த எந்த இடத்துக்கு ஹோவர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டேக்ல நம்ம ஹோவர் அப்படிங்கறத கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல எனக்கு என்ன கலர்ல மாறணும், எவ்வளவு இது மாறணும் அப்படிங்கிறதுக்கு நான் இங்க நான் எடுத்துட்டு போறேன். இங்க பாருங்களேன், டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு இடத்துல டக்குன்னு எனக்கு ஒரு விஷயம் நடக்குது இல்ல, சோ இதான் நான் டிரான்சாக்ஷன் சொல்றேன். இப்போ நான் இந்த இடத்துல நான் வந்து மவுஸை நான் கிட்ட எடுத்துட்டு போனா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எல்லோ கலர் எனக்கு இங்க மாறுது. சோ இதுவே அனிமேஷன் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயத்த நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாலோ ஒரு ரீலோட் பண்ணாலோ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் அனிமேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? சோ இது புரிஞ்சுச்சா? டிரான்சாக்ஷனுக்கும் அனிமேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுச்சா? யாராச்சும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்றீங்களா? டிரான்சாக்ஷனுக்கும் இதுக்கும். ஓகே ஓகே ஓகே, சிம்பிள். டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகுதுன்னா, சடன் சேஞ்சஸ் தான் நம்ம டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் நான் டக்குன்னு இப்ப நான் வந்து இந்த இடத்துல நான் ஒரு கர்சர் நான் கிட்ட எடுத்துட்டு போனேன், எனக்கு டக்குன்னு மாறுது இல்ல கலரு, அதை தான் நான் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன். இதுவே அனிமேஷன் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, அதுக்கு ஒரு மீடியம் பாயிண்ட் இருக்கு, அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ இதை நான் வந்து கிளியரா அடுத்த டேக்குள்ள யூஸ் பண்ணக்குள்ள நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் அதாவது டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், கலர் மாறணும் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணி நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் ஹீரோ டேக்குள்ள வரேன். ஹீரோ டேக்குள்ள வந்தோடனே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் டக்கு நடந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபிளெக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் வந்து டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். டைரக்ஷன் அப்படிங்கிறது காலமா இருக்கணும். இது எல்லாமே நார்மலா நம்ம ஒரு ஃபிளெக்ஸ் பாக்ஸ்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இது எல்லாமே நார்மலா நான் கொடுக்குற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் நான் ஹைட் அப்படிங்கிறது 20 to 25 VH அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது 25 வியூ போர்ட் ஹைட். நார்மலா நீங்க இப்ப நான் வந்து வியூ போர்ட் ஹைட் எவ்வளவு வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு இங்க தெரியுது இல்ல 100%. ஸோ இது நான் வந்து வச்சிருக்க வியூ போர்ட் ஹைட். நார்மலா டிஃபால்ட்டா நீங்க ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணக்குள்ள அது வந்து உங்களுக்கு எவ்வளவு வியூ போர்ட் ஹைட் இருக்கும்னா 100 வியூ போர்ட் ஹைட்ல இருக்கும். ஸோ எனக்கு என்னோட 100 வியூ போர்ட் ஹைட்ல 25% எனக்கு இது எடுத்துக்கணும், ஹீரோ டேக் வந்து 25% எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துட்டேன். சப்போஸ் இங்க இதுவே நான் வந்து நான் இந்த இடத்துல நான் 100 அப்படிங்கறத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட வியூ போர்ட் ஹைட்ல 100 வந்து இதுவே எடுத்துக்கும். உங்களுக்கு தெரியுதா இந்த சேஞ்சஸ்? ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு என்ன நடக்குதுன்னா, எனக்கு இந்த வியூ போர்ட் ஹைட்குள்ள எனக்கு இது வந்துருச்சு, ஹீரோ டேக் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ எனக்கு இவ்வளவுதான் வேணாம், எனக்கு வந்து ஒரு 25 போதும் அப்படின்னு நான் நினைச்சதுனால 25 நான் கொடுத்ததுனால 25 வியூ போர்ட் ஹைட்குள்ள வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் இதுக்கு வந்து ஒரு இமேஜை செட் பண்றேன். அந்த இமேஜோட நான் இது பண்ணிட்டேன். அதாவது அந்த இமேஜோட யூஆர்எல் நான் இங்க கொடுத்துட்டேன். இது வந்து சென்டர்ல இருக்கணும். அதாவது சென்டர் கவர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜ் இப்படிதான் இருக்கும்னு இல்லை. ஸோ அந்த இமேஜ் வந்து எனக்கு கவர் பண்ணி அந்த இதுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்குற விஷயம். ஸோ இதை நான் டீட்டெயிலா நான் கீழே போகல நான் டீட்டெயிலா இந்த கான்செப்ட் சொல்றேன். சென்டரும் கவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா கீழே போகல சொல்றேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு உள்ள இங்க எழுதியிருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து இந்த கண்டென்ட் வந்து எனக்கு என்ன கலர்ல இருக்கணும், ஒயிட் கலர்ல இருக்கணுங்கிறத நான் ஒயிட் கொடுத்துட்டேன். என்னோட டெஸ்ட் அலைன்மெண்ட் வந்து சென்டர்ல இருக்கணுங்கிறத சென்டர் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க,
அர்த்தம் அப்படின்னா ஒரு விஷயம் அங்க இல்ல, அதை நம்ம ஒரு லைட், எக்ஸாம்பிள் ஒரு லைட் எடுத்துக்கோங்க, அந்த லைட்டு ஆஃப் பண்ணிட்டு நான் டக்குன்னு ஆன் பண்றேன் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன லைட் ஆரம்பிச்சு அதுக்கு பிரைட்டா எரியும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபேட் இன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்க நார்மலா ப்ரௌசர்ல போயிட்டு நீங்க போட்டு பாருங்க, ஃபேட் இன் அப்படின்ற ஒரு வீடியோ பாருங்க, அந்த அனிமேஷனோட வீடியோ, அதாவது ஒபாசிட்டி 0ல ஒபாசிட்டி 1க்குள்ள வர்றது. ஸோ இதை தான் நான் இங்க வந்து ஃபேட் இன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். என்னோட டிலே வந்து நான் 2 செகண்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன். சப்போஸ் இங்க நான் வந்து 5 செகண்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்க இதை சேஞ்சஸ் நல்லா நோட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுதா இந்த சேஞ்சஸ் உங்களால பார்க்க முடியுதா? கொஞ்சம் அப்படியே லோ ஆகி பிரைட் ஆகுற மாதிரி வருது இல்ல. ஸோ இதை தான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அனிமேஷன்ஸ்ல ஃபேட் இன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபேட் இன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் அது வந்து 5 செகண்ட்ஸ்க்குள்ள வரணும் அப்படின்றத நான் இங்க கொடுத்துட்டேன். ஈஸ் அவுட், ஈஸ் இன் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈஸ் அப்படிங்கிறது எதுக்காக கால் பண்ணோம்னா, ஒரு விஷயம் ஸ்லோவா ஆரம்பிச்சு ஃபாஸ்டா போய் மறுபடியும் ஸ்லோவா முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஈஸ் அப்படிங்கிறத நம்ம இங்க கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்க 2 விஷயத்த நீங்க நோட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் தடவை நான் அனிமேஷன்ஸ் கால் பண்ணக்குள்ள என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஸ்லைடு அப்படிங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் வந்து ஸ்மால்லையும் செகண்ட் லெட்டர் கேப்ஸ்லையும் நான் அடிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் இங்கே ஃபேட் இன் அப்படின்னு அடிக்கக்குள்ளேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்லையும் செகண்ட் லெட்டர் கேப்ஸ்லையும் அடிச்சிருக்கேன். ஸோ இதோட பேர் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் கேமல் கீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கேமல் கீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்லையும் செகண்ட் லெட்டர் கேப்ஸ்லையும். ஸோ இதுதான் இந்த அனிமேஷன்ஸ்க்கான சின்டாக்ஸ். நீங்க ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க இன்னும் டீப்பா படிக்கலாம். ஸோ ஓகேவா? இப்போ இந்த அனிமேஷன்ஸ் எப்படி வருதுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம், இல்ல புரியல அப்படின்னாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹீரோ இந்த இடத்துல நீங்க வந்து என்ன, இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து ஹீரோ அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் அப்படின்னு நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலா நம்ம சிஎஸ்எஸ்ல கிளாஸ் அப்படிங்கிறத நான் அங்க கிளாஸ் அப்படிங்கிறத கால் பண்ணதை திருப்பி நான் சிஎஸ்எஸ்குள்ள போடக்குள்ள எனக்கு என்னோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, கிளாஸா இருந்துச்சுன்னா நான் டாட் வச்சு அங்க என்ன கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிருக்கணும் அந்த நேம் நான் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் கிளாஸோட நேம் வந்து ஹீரோ அப்படின்னு வச்சிருக்கிறதுனால நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், டாட் வச்சு ஹீரோ அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். என்னோட ஹீரோல H1 டேக்ல என்னோட நேம் இருக்கு. ஸோ என்னோட நேம் அப்படிங்கிறத நான் வச்சுட்டேன். என்னோட நேமோட சைஸ் வந்து 3.2 rem அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அதோட ஷேடோ, டெக்ஸ்ட் ஷேடோ, அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி அடிக்கக்கூடிய ஷேடோ கலரை நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதுக்கு வந்து பவுன்ஸ் இன் அப்படின்னு நான் ஒரு அனிமேஷன்ஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல உங்களால பார்க்க முடியுதா பவுன்ஸ் இன் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்ட்டு? சின்னதுல பெருசாகுது, மறுபடியும் அதோட நார்மல் சைஸ்க்கு வந்துருது. இது உங்களால நோட்டீஸ் பண்ண முடியுதா? ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னா, என்னோட சைஸ் வந்து என்னோட சைஸ் வந்து 0ல இருந்து 2க்கு போயிட்டு திருப்பி 1க்கு வருது. ஓகேவா? சின்னதுல ரொம்ப பெருசாயிட்டு திருப்பி 1 நார்மல் சைஸ்க்கு வருது, மீடியம் ரேஞ்சுக்குள்ள வருது. ஸோ இதை தான் நான் பவுன்ஸ் இன் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட நேமை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னோட நேம் மட்டும் எப்படி ஆகுது அப்படின்னா, ஒரு பவுன்ஸ் ஆயிட்டு திருப்பி அதோட நார்மல் பொசிஷனுக்கு வருது. ஸோ இதை நம்ம எப்படி பண்றது அப்படின்னா, அனிமேஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நான் பவுன்ஸ் இன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல 2 செகண்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நான் ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட்ல நேம் வந்து ஒரு நிமிஷம் உங்களுக்கு அந்த அனிமேஷன்ஸை நீங்க நல்லா விசிபிள் பண்ணி பார்க்க முடியும் இப்போ. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட நேமை பவுன்ஸ் இன் ஆகி பவுன்ஸ் அவுட் ஆகுறது. ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த அனிமேஷன்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பேராகிராஃப் டேக்ல, அதாவது இதுக்குள்ள இருக்கக்கூடிய பேராகிராஃப் டேப்ல நான் என்ன கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபாண்டோடைய சைஸு, நெக்ஸ்ட் இந்த மார்ஜினோட டைப்பு, டாப் மார்ஜின் டாப்ல இருந்து எனக்கு இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். மேக்ஸிமம் வித் எனக்கு இவ்வளோதான் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இப்போ ஃபேட் அப் அப்படிங்கிற கான்செப்டை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேட் அப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க இந்த கீழே இருக்கக்கூடிய இதை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. இதை நான் ரீலோட் பண்ணி காட்டுறேன். கீழே இருந்து எனக்கு வந்து மேலே வருது. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, கீழே இருந்து எனக்கு மேலே வருது. ஸோ இன்னு அவுட் ரெண்டுமே எனக்கு என்ன பண்ணணும்னா 0.5 செகண்ட்ஸ்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் இதை வந்து டிலே வந்து நான் கொடுத்துட்டேன். டிலே வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் நான் டிலே கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, ரீலோட் பண்ணி எனக்கு 5 செகண்ட்ஸ்ல தான் அந்த அனிமேஷன்ஸ் முடியும். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ண முடியுதா? இந்த டிரான்சாக்ஷன்
அதாவது இந்த அனிமேஷன்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத உங்களால நோட்டீஸ் பண்ண முடியுதா? ஆக்சுவலா நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா நீங்க விஷுவலா நீங்க எந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டியா யோசிக்கிறீங்களோ அப்போதான் உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சொல்லக்குள்ள உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னா ஆக்சுவலி நீங்க விஷுவலா நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் புரியும். ஸோ இப்போ நான் வந்து எல்லா இடத்துலையுமே நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், செக்ஷன் அப்படிங்கிறத நான் கால் பண்ணியிருக்கேன். செக்ஷன் அப்படிங்கிறத கால் பண்ணிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேடிங் அப்படிங்கிறது, அதாவது உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நான் வந்து 70 பிக்சல் ஹரிசாண்டலாகவும் 10% நான் வெர்டிகலாகவும் நான் வந்து பிரிச்சிருக்கேன். பேடிங் அப்படிங்கிற கொடுத்ததுனால எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு செக்ஷனுக்குமே எனக்கு வந்து கேப் கொடுத்துருக்கேன். இது ஒரு செக்ஷன், அதாவது ஹீரோ ஒரு செக்ஷனு, நெக்ஸ்ட் அடுத்து அபவுட் அப்படிங்கிறது ஒரு செக்ஷனு. ஸோ அந்த அபவுட் செக்ஷனுக்கு அடுத்து இன்னொரு செக்ஷன் கொடுத்துருக்கேன். இது 2 செக்ஷனுக்கு நடுவில் எனக்கு இவ்வளோ கேப் இருக்கு. ஸோ இதை தான் நான் வந்து இந்த டேக் இந்த செலக்டரை யூஸ் பண்ணி நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா H1 கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபேட் இன் லெஃப்ட் லைன் எனக்கு உள்ள வந்திருக்கும். ஸோ இதை நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல நான் எல்லா செலக்டர் பக்கத்துலயுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெறும் கேர்லி பிராக்கெட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு இந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டாட் வச்சு, அதாவது ஒரு செமிகோலன் வச்சு நான் ஆஃப்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து இதை சிஎஸ்எஸ்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து சூடோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சூடோ அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா பொய், அதாவது நான் பொய்யா ஒரு விஷயத்த நான் இங்க கொடுக்க போறேன். எனக்கு இதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த ஒரு இது இருக்குல்ல, எனக்கு இந்த ஒரு கோடு வந்து எனக்கு எல்லா இடத்துக்கும் வரணும். இந்த கோடை நான் பொய்யா ஒரு இடத்துல நான் கால் பண்ண போறேன். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், கண்டென்ட் அப்படிங்கிற அது வந்து ஒரு கண்டென்ட். ஆனா அந்த கண்டென்ட்டுங்கிற இடத்துல நான் எம்டியா ஒன்று கொடுத்துட்டேன். எம்டியா எனக்கு கொடுத்ததுனால என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு அதுக்குள்ளேயே எதுவுமே இல்லை, அது கீழேயும் எதுவுமே இல்லை. இது வெறும் ஒரு லைனா தான் இருக்கு. நான் கண்டென்ட் அப்படிங்கிறது எம்டின்னு கொடுத்துட்டேன். டிஸ்பிளே அப்படிங்கிறத நான் பிளாக்னு கொடுத்துட்டேன். ஸோ பிளாக் அப்படின்னா லைக் நீங்க ஒரு செங்கக்கல்னு நினைச்சுக்கோங்க. ஸோ ஒரு செங்கக்கல்ல நான் அங்க வச்சுட்டேன். ஆனா அதுக்குள்ள எனக்கு எதுவுமே இல்லை, வெறும் ஒரு எம்டியா இருக்கு. ஓகேவா? ஸோ அதோட வித் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ அதோட பேக்ரவுண்டும் நான் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கு மார்ஜின் இவ்வளோ இருக்கணும், ரேடியஸ் இவ்வளோ இருக்கணும், அதாவது இவ்வளோ பார்டர் ரேடியஸ் இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்படி நான் கொடுக்கறதுனால எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு இந்த லைன் வேணும், எனக்கு இந்த லைன் வேணும்பா அப்படிங்கிறதுக்காக நான் இந்த லைனை நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ நார்மலா செக்ஷனுக்குள்ள இருக்க எல்லா H2 டேக்கும் அடுத்தும் எனக்கு இது வரும். செக்ஷனுக்குள்ள இருக்க H2 டேக் இதுதான். இந்த H2 டேக்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃப்டர் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு இதுதான். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? சூடோவா ஒரு விஷயத்த நான் கால் பண்ணியிருக்கேன், பொய்யா ஒரு விஷயத்த நான் கால் பண்ணி நான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ஒரு லைனை நான் வர வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு அர்த்தம் தான் எனக்கு இது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், க்ரோ லைன் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன்ஸை நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல க்ரோ லைன் அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த லைன் எப்படி ஆகுது அப்படின்னா ஒரு கோடு போடுறோம்ல, நார்மலா நம்ம கோடு எப்படி வரைவோமோ அந்த மாதிரி எனக்கு இந்த கோடு வந்து வரையுது. ஸோ இதுவே நான் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 5 செகண்ட்ஸ் அனிமேஷன்ஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நிமிஷம் 5 செகண்ட் எனக்கு இந்த அனிமேஷன்ஸ் நடக்கும். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணலாம், அந்த லைன் வந்து வர்றது வந்து 5 செகண்ட்ஸ் நடக்குதா. ஸோ இதுதான் க்ரோ லைன் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன்ஸை யூஸ் பண்ணி ஃபார்வர்ட், அதாவது இது ஃபார்வர்டா போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் ஃபேட் இன் லெஃப்ட் அப்படின்ற நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ஒரு விஷயம் ஃபேட் ஆகி இன் ஆகுது. அதாவது இந்த அபவுட் மீ அப்படிங்கிறது அதோட அனிமேஷன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து எனக்கு ஃபேட் இன் ஆகி எனக்கு வருது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃபேட் இன்னோட அனிமேஷன்ஸை நான் வந்து இது பண்ணி காட்டுறேன், டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஃபேட் இன் அப்படிங்கிறது லெஃப்ட்ல இருந்து நான் வந்து ஃபேட் இன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த விஷயத்த நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோட பேராகிராஃப்குள்ள இருக்கக்கூடிய இன்ட்ரோ. ஸோ அந்த செக்ஷன் இன்ட்ரோக்குள்ள எனக்கு இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டரா வரணும், அதோட வித்து வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் நார்மலா ஒரு விஷயத்த நான் எப்பவுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செலக்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து அந்த டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும், அது பர்டிகுலரா எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை நான் கொடுத்துட்டேன்.
ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ்? நான் நடத்துறது புரியுதா? முதல்ல சொல்லுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அபவுட் அப்படிங்கிறத நான் அன்கமெண்ட் பண்றேன். ஸோ அபவுட் அப்படிங்கிறத அன்கமெண்ட் பண்ணோடனே எனக்கு இங்க ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஸோ என்ன மாற்றம் அப்படின்னா, ஓகே ஓகே ஓகே. நீங்க கேட்ட விஷயம் என்னன்னா, லைக் இப்போதைக்கு நம்ம வந்து சிஎஸ்எஸ் தான் படிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணக்குள்ள எனக்கு என்ன நடக்குதுன்னா, ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அவங்க கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய வெப்சைட் குள்ள போய் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ நிறைய வெப்சைட் குள்ள பார்த்த உடனே என்ன நடக்குதுன்னா, ஒரு அட்ராக்டிவாவோ இன்ட்ராக்டிவோ நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம எஃப்ஐ கூட சொல்ற வெப்சைட் குள்ள போய் பாத்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வெப்சைட் குள்ள போற மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ்லாம் வருது இல்ல. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணோம்னா நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணி தான் சிஎஸ்எஸ் ஓட சின்டாக்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு நான் எனக்கு அனிமேஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஜிசாப் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஜிசாப் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அனிமேஷன்ஸ் வந்து ரொம்ப கிராண்டா பண்றது, லைக் ஒரு டைனமிக்கா பண்றது, த்ரீ டி அனிமேஷன்ஸ் அது எல்லாமே நம்ம வந்து எதை யூஸ் பண்ணி பண்ணோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். உங்க கேள்விக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். உங்க கேள்விக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சா? ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நார்மலாக நான் ஆல்ரெடி நான் எப்பவுமே யூஸ் பண்ற மாதிரி டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். நான் ஜாசிம் சொன்ன மாதிரி ஜாசிம் ஆல்ரெடி அந்த ஃபிளெக்ஸ் பாக்ஸ் கான்செப்ட் நடத்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபிளெக்ஸ் பாக்ஸ் கான்செப்ட் படி நான் என்ன பண்ணியிருக்கேன், இது எல்லாமே எனக்கு அந்த ஃபிளெக்ஸ் பாக்ஸ்க்குள்ள வரணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஆஸ் யூஷுவல் நான் கால் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன பண்ணியிருக்கேன், பேடிங் கொடுத்துருக்கேன், பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன், பார்டர் ரேடியஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, அபவுட் இமேஜ், இந்த இமேஜோட லைன் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட இமேஜை நான் ஸ்மால் ஆக்கிட்டேன், என்னோட இமேஜை நான் சின்னதா வச்சுட்டேன். ஸோ இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட இமேஜுக்கு நான் ஒரு வித்து கொடுத்துட்டேன், என்னோட இமேஜோட பார்டர் ரேடியஸ் நான் வந்து கொடுத்துட்டேன். என்னோட இமேஜோட பார்டர் ரேடியஸ் கொடுத்தனால எனக்கு என்ன ஆகுதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கர்வ் வந்து எனக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிறத என்னால கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்டரோட பாக்ஸோட ஷேடோ. ஸோ இந்த இடத்துல நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஷேடோ வந்து இந்த கலர் கொடுக்குறேன். இந்த கலர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு அந்த ஷேடோவை நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். ஒரு ரெட்டிஷ் கலர்ல எனக்கு ஒரு ஷேடோ அடிக்குதுல. ஸோ இதை தான் நான் என்ன பண்றேன்னா பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன், டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத நான் இங்க ஒன்று கொடுத்துருக்கேன். டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், பாக்ஸோட ஷேடோவும் எனக்கு நல்லா இதாகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நான் அன்கமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஹோவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கொடுத்துருக்கேன். ஸோ நார்மலா ஹோவர் அப்படின்னா என்னோட பாயிண்டரை நான் கிட்ட எடுத்துட்டு போகல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும். இப்போ நான் என்னோட கர்சர் நல்லா நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நான் இதை கிட்ட எடுத்துட்டு போனா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் மட்டும் நடக்காம இப்போ நான் இதை கிட்ட எடுத்துட்டு போகல எனக்கு என்ன ஆகுதுன்னா என்னோட பாக்ஸ் ஷேடோ வந்து மாறுது. அதை உங்களால நல்லா நோட்டீஸ் பண்ண முடியுதா? நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஜூம் பண்ணிட்டேன். ஸோ என்னோட கர்சரை நான் அந்த இமேஜ் கிட்ட எடுத்துட்டு போகல எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இதை தான் நம்ம இங்க வந்து டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் ஹோவர் நடக்கக்குள்ள என்னோட பாக்ஸ் ஷேடோ மாறணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல கொடுத்தேன். சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்து வேற கலர் கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா எடுத்துட்டு போய் கிட்ட வரக்குள்ள எனக்கு ஒரு வேற கலர் எனக்கு வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இதை தான் நான் வந்து இந்த ஹோவர் அப்படிங்கிறதுக்குள்ள நான் யூஸ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் நான் அபவுட்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ அபவுட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து எனக்கு என்ன மாறணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேக்ஸிமம் வித் 600 கொடுத்துட்டேன், ஃபேட் இன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டினேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இந்த பேராகிராஃப் மட்டும் நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க, ஒரு மாதிரி ஃபேட் இன் ஆகுது. இந்த இடத்துல நான் 5 செகண்ட்ஸ் அனிமேஷன்ஸை நான் எப்பவுமே இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். அனிமேஷன்ஸை நான் ஒரு டைம் இன்க்ரீஸ் பண்ணி அனிமேஷன்ஸோட டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு என்ன நடக்கும்னா அது லாங்கரா நடக்கும். இப்போ நான் இந்த இடத்துல நான் இந்த வெப்சைட்டை ரீலோட் பண்ணி காட்டினேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல வர்ற எஃபெக்ட் வந்து உங்களால ஈஸியா பார்க்க முடியும்.
ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் 1.2 அப்படின்னு நான் வச்சேன் அப்படின்னா அனிமேஷன்ல நான் சுருக்கிறதுனால சீக்கிரம் டக்குன்னு முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் அபவுட் கண்டென்ட் குள்ள இருக்க எல்லாத்தையும் நான் அன்கமெண்ட் பண்ணி சொல்றேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஃபாண்டோட சைஸ் எப்படி இருக்கணும், அதோட மார்ஜின் பாட்டம் எவ்வளோ இருக்கணும், அதோட கலர் என்ன இருக்கணும், சேம் ஆஸ் அ பீக் அதாவது பேராகிராஃப் டேகுக்கும் நான் அதே மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்கு. ஸோ இந்த டேபிள் ஃபார்மேட்ல இல்லை. ஆனா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா HTML-ல இதை நான் வந்து டேபிளா நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். டேபிள் அப்படிங்கிறத நான் இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு CSS-ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அவுட்புட்ல பாத்தீங்கன்னா எனக்கு டேபிள் ஃபார்மேட்ல இல்ல. ஸோ நான் டேபிள் ஃபார்மேட்ல நான் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு டேபிள்னா அதுக்கு அவுட்லைன் முதல்ல நான் போடணும். அப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணணும்னா அந்த டேபிள் அப்படிங்கிறது நான் கீழே கொண்டு வந்துட்டேன். அதாவது மேக்ஸிமம் வித் அப்படிங்கிறத நான் கொடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கீழே கொண்டு வந்துட்டேன். அந்த டேபிளோட ஷேடோ இப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு பாக்ஸ்க்குள்ள நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள கொண்டு வந்துட்டு நான் என்ன பண்றேன் டேபிளோட ஹெட் TH மீன்ஸ் டேபிளோட ஹெட், TD மீன்ஸ் டேபிளோட டேட்டா. ஸோ இப்போ இந்த டேபிளோட ஹெட்டையும் டேட்டாவையும் நான் பிரிக்கிறேன். எப்படி நான் பிரிச்சிருக்கேன் அப்படின்னா இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பார்டர் கொலாப்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த பார்டர் கொலாப்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஒவ்வொன்றா பிரிச்சுட்டேன். பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா திருப்பி நான் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. எது ஹெட்டிங்கு எது டேட்டா அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா அன்கமெண்ட் பண்ணி நான் டேபிளோட ஹெட்டுக்கு மட்டும் நான் ஒரு கலர் கொடுக்குறேன். டேபிளோட ஹெட்டுக்கு மட்டும் என்னோட பேக்ரவுண்ட் கலர் நான் ஒன்று கொடுக்குறேன். அதோட டெக்ஸ்டோட கலர் நான் ஒயிட்னு நான் கொடுத்துட்டேன். அதோட ஃபாண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா டேபிளோட ஹெட்டிங் மட்டும் எனக்கு ஒரு கலர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா டேபிளோட ரோ என்ன நடக்கணும் அப்படின்னா இப்போ என்னோட டேபிள் இப்படி இருக்கு. டேபிளோட ரோ நான் ஹோவர் அப்படிங்கிறத கொடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட எந்த கர்சரை நான் எங்க எடுத்துட்டு போறேனோ அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன நடக்குதுன்னா பேக்ரவுண்ட் கலர் மாறணும் அப்படிங்கிறதுக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட கர்சரை நான் ஒவ்வொரு இடத்துலையும் மூவ் பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்னோட கலர் வந்து மாறுது. ஸோ இந்த இடத்துல நான் ஹோவர் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை நான் கொடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல கலரை வந்து நான் மாத்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் புரிஞ்சுச்சா? எப்படி இருந்த ஒரு வெப்சைட்டு நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. இருங்க நான் காட்டுறேன். ஆக்சுவலா இந்த வெப்சைட் நம்ம கை வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு. கரெக்டா? இப்போ நான் இதை கை வச்சதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு என்னால மாற்ற முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டி தன்மை இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பண்ணது. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நீங்க தான் பாத்துக்கணும். ஸோ இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். அதாவது எது பண்ணிட்டேன், பாடியில வந்து ஹெட்டர் முடிச்சிட்டேன், செக்ஷன்ல ஹீரோ செக்ஷன் முடிச்சிட்டேன், அபவுட் செக்ஷன் முடிச்சிட்டேன். இந்த அபவுட் செக்ஷன் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு என்ன செக்ஷன் இருக்கு, விஷன், போர்ட்ஃபோலியோ, கான்டென்ட், இந்த 3 செக்ஷன் இருக்கு. ஸோ இந்த செக்ஷனை யூஸ் பண்ணி நான் இதெல்லாம் எப்படி நான் மாத்துறது அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல போறேன். ஓகே ஓகே எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சுல நான் சொன்னது? கான்செப்ட் ஓரியன்டா எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? யாருக்காச்சும் புரியலன்னா நீங்க தாராளமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. விஷன் அப்படிங்கிற ஒரு செக்ஷன். ஓகேவா? ஜாசிம் கேக்குதா? அட்டெண்டன்ஸ் ஓபன் ஆயிடுச்சா? அட்டெண்டன்ஸ் ஓபன்ல தான் இருக்கு. ஓகே, எல்லாம் அட்டெண்டன்ஸ் போட்டு குயிக்கா வந்தாங்க.
சரி ஓகே கைஸ், எல்லாம் அட்டென்ஸ் போட்டிங்களா? நான் பேசுறது கேக்குதா? சரி ஓகே, இப்போ இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுவோமா இல்லை நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதி இருக்கிறத பார்த்துக்கலாமா? உங்களோட சஜஷன் தான். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஏன் பதில் சொல்லுங்கயா. சரி ஓகே, டுமாரோ கிளாஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதை ஒரு குவிக் ஓவர்வியூ கொடுத்துட்டு நான் நாளைக்கான கிளாஸ்க்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் கோரிக்கைகள் இணங்க நம்ம பண்ணிக்கலாம். ஓகே சரி, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். அதாவது ஒரு வெப் ஸ்ட்ரக்சருக்கு நான் கலர் கொடுக்குறேன். ஸோ அந்த கலர் நான் எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விஷயமாவே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் நார்மலாக நான் கொடுக்கணும் அப்படின்னா, நார்மலாக சிஎஸ்எஸோட சின்டாக்ஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, ஒரு செலக்டர், ஒரு கேர்லி பிராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி, அதோட வேல்யூ, நெக்ஸ்ட் அந்த கேர்லி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நார்மலாக சிஎஸ்எஸ்க்கான ஒரு சின்டாக்ஸ். சிஎஸ்எஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த இமேஜ் இருக்குன்னா இந்த இமேஜ் வந்து கலர் இல்லாமல் இருக்கிறது எப்படி இருக்கோ, இந்த இமேஜை கலர் அடிச்சா எப்படி இருக்குமோ அதுதான் நம்ம வந்து சிம்பிளா இங்க ஒரு புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எனக்கு இந்த இதை வந்து நான் ஒரு மாதிரி கலர் அடிப்பேன். நான் ஒரு பேஸ்கெட் பால் டைப்ல நான் இதுக்கு ஒரு கலர் அடிச்சேன்னா, நீங்க இதுக்கு ஒரு ஃபுட்பால் டைப்ல கலர் அடிப்பீங்க. ஸோ அப்போ ரெண்டு இமேஜையும் பார்க்கக்குள்ள எது அழகா இருக்கோ அதை தான் கிளைண்ட்டுக்கு பிடிக்கும். ஸோ கிளைண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல கலர் அடிக்க போறோம். வெப்சைட்டுக்கு கலர் அடிக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு அனிமேஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த அனிமேஷன்ஸ் எப்படி கொடுக்குறோம்? இது இப்படி வரணும், இது இப்படி நடந்தா நல்லா இருக்கும். ஒரு ராயலான ஒரு வெப்சைட் குள்ள நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். லைக் கமெண்ட்ஸ்ல கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இது நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த அனிமேஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, பீப்புள்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக. சிம்பிளா நார்மலா நீங்க அதே வெப்சைட் குள்ள போய் அனிமேஷன் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து ஞாபகம் இருக்குமா? இருக்காது. அந்த அனிமேஷன்ஸ் போட்டு அந்த அனிமேஷன்ஸ் வந்து இவங்களை அட்ராக்ட் பண்ணதுனால தான் இவங்களால இன்னமும் அந்த வெப்சைட்டை ஞாபகம் வச்சுட்டு அந்த வெப்சைட்டை பத்தி கேட்க முடியுது. ஸோ இட்ஸ் லைக் அ மார்க்கெட்டிங். ஒரு பீப்புளை கவரணும் அப்படின்னா இந்த மாதிரியான அனிமேஷன்ஸ், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணா மட்டும்தான் அந்த பீப்புள்ஸோட மனசுல நம்ம வந்து இடம் பிடிக்க முடியும். ஸோ இதுக்காக வேண்டிதான் நம்ம இந்த அனிமேஷன்ஸ், இந்த யூஐ யூஎக்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ற காரணமே அதுதான். ஓகேவா? ஸோ ஓகே, இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா நீங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னா யூ மே கோ. Thank you.